சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா பேசப்படாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆனா இதை தான் உண்மையிலே எல்லாருமே பேசணும். டாக்டரை போய் ஒருத்தன் குத்துனது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அது பெருசா பேசிட்டு இருந்தாங்க. நான் உண்மையிலே பேசக்கூடிய விஷயம் இது. பல வருடமாகவே நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப நியூஸ்லயே வந்துடுச்சு. என்ன வருது அப்படின்னா, ஏதோ குழந்தை இறந்து பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணுத்துக்கு யாருமே இல்லை எமர்ஜென்சிக்கு. அதுக்குள்ள குழந்தை செத்துட்டு ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு. குழந்தை இறந்துட்டா இல்லை அம்மா இறந்துட்டாங்க தெரியல. ஸோ அப்போ சொல்லும்போது கும்பலாக பெண்கள் நின்றுட்டு இருக்கும்போது மற்ற பெண்கள் அது மட்டும் கிடையாது சார், எங்களை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசுறாங்க, நீங்களாம் எதுக்குடி குழந்தைய பெற்றுக்கிறீங்க, இன்னும் இன்னும் ஆம்பளை சுகம் கேட்குதா உங்களுக்கு, இப்படி கேட்குறாங்க, ஏன் இவங்கெல்லாம் ஆம்பளைங்க கூட இருக்கவே மாட்டாங்களா, இப்படி கேட்கறதா சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, புருஷன் கூட படுக்கும்போது மட்டும் சுகமா இருந்தது, இப்ப மட்டும் வலிக்குதா அப்படின்னு கேட்டு வயிற்றுல வந்து ஏறி மிதிப்பாங்களாம் அந்த குழந்தை வர்றது. ஆமா பிரதர், அத புஷ் பண்ணணும். பட் இவங்க வந்துட்டு ஆக்ரோஷமா அந்த அது வெறுப்பை ஒரு அப்படி காமிக்கிறாங்க. கடமைக்கு, இத்தனைக்கும் சம்பளம் வாங்குறது லட்சத்துல, ஆனா எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க. வெளியில அந்த காசுலாம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். 10,000 சம்பாதிக்கிறதே எவ்வளவு கஷ்டம் வெளியில இருக்கிறவனுக்கு. பிரைவேட் டாக்டர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பிரதர். சேவைக்காக தான் படிக்கிறாங்க, சேவை செய்யணும் தான் கண்டிப்பா வராங்க. அப்ப கண்டிப்பா. அந்த உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கணும்? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுக்கெல்லாம் வெறும் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் தான் சம்பளம். கரெக்ட். ஆனா அப்படி பாத்துக்குவாங்க. ஆனா இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு காசு வாங்குனாங்கன்னா எப்படி பாத்துக்கணும். ஆனா இப்படி மக்களுடைய வரி நடக்கிறது. பணத்தை கொடுக்கறாங்க, அதுதான் அவங்களுக்கு சம்பளமா வருது இல்லைங்களா? ஏன் டைரக்டா கரெக்ட் பணம் கொடுத்தாதான் கரெக்டா பாப்பாங்களா என்ன? கரெக்ட். சரி, இப்ப இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் குழந்தை பெத்துக்கும் போது இதே சித்திரவதை தான் அனுபவிக்கிறாங்க. எப்படி மறுபடியும் போய் குழந்தை பெத்துக்கணும்னு தோணுது அவங்களுக்கு? அதுதான் பெரிய அதுதான் ஆச்சரியம். பிரதர், உம் அதுதான் ஆச்சரியம். ஏன்னா இது எப்படி எவ்வளவு அந்த பெரிய, வலியை தாங்கிக்கிறாங்க? அவ்வளவு அசிங்கமா திட்டுறதை தாங்கிக்கிறாங்க, தாங்கிக்கிட்டு மறுபடியும் போறாங்கன்னும் போது. அதாவது நான் ம், போன ஜெனரேஷன்ல கூட கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். ம், வேலைக்கு போவாங்க, அங்கேயே டெலிவரி ஆகி வந்துரும், வீட்லயே குழந்தை பிறந்திருக்கு, சுகப்பிரசவம். சோ அதெல்லாம் கூட ஓகே, ஏத்துக்கலாம். ஏன்னா ம். அப்ப அவங்களுக்கு வலி அப்படிங்கிறது பெரிய விஷயமா தெரியல. அது நார்மலா டெலிவரி அது ஆகுது, மட்டும் நார்மல் டெலிவரி தான். அது மட்டும் இல்ல, வீட்டுல வந்து பாக்குறதுக்குன்னே சில ஆயாமார்கள் இருப்பாங்க ஒவ்வொரு ஆயா ஊர்லயும். அவங்களும் அவ்வளவு கேர் அவங்க பண்ணிக்குவாங்க. அப்படி அந்த குழந்தைய பேசுவாங்களா? பாக்குறது, ஆஹ் அந்த அந்த தாயை பாத்துக்கிறதும் சரி, அரவணைப்பு இருந்துச்சு. அதனால 5, 6 குழந்தைகள் பெத்துக்கிட்டாங்க. ஓகே. கரெக்ட் இப்ப இந்த சிச்சுவேஷன், இந்த ஜெனரேஷன், ஒரு டெலிவரி அப்படிங்கிறதே உயிர் போய் உயிர் வருது. அப்ப கரெக்ட். எப்படி அடுத்த குழந்தைக்கு தயாராகுறாங்க? எதனால? புரியல பிரதர். அதுலயும் சமீபமா ஒரு நியூஸ் வந்துச்சு சிஸ்டர். என்னன்னா, ஒரு சகோதரி 2 குழந்தை பெத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் நடக்கல. டாக்டர் வரலையா என்னன்னு தெரியல. ஆஹ் 3வது குழந்தை ஆகும்போதே அவங்களுக்கு என்னென்னமோ பிரச்சனை ஆயிருக்குது. ரொம்ப வலி தாங்க முடியாம இருந்திருக்கிறாங்களாம். ஆஹ் அது ஏதோ அந்த சிசேரியன் ஆப்ரேஷன், அது எல்லாமே எல்லா குழந்தையும் சிசேரியன் ஆப்ரேஷன். அது பயங்கரமா வலிக்கும் போல இருக்குது. ஸோ அப்போ வந்து தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காட்டும்போது, யாருமா இப்படி தச்சது, கோணி பைய தைச்ச மாதிரி தைச்சு வச்சிருக்கிறானுங்க, இப்படி சொன்னாங்களாம். அப்படி ஒரு நரக வேதனையை நான் அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் வந்து 3வது குழந்தை பிறந்த பிறகு சிசேரியன், அது பேர் என்ன, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்றேன். இப்ப மறுபடியும் 4வது குழந்தை ஏதோ வயிற்று வலிக்குதுன்னு போனா பிரெக்னென்ட்ன்றாங்க. எனக்கு உயிரே போயிடுச்சு, பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமான்னு தோணுது, இன்னொரு தடவை அந்த வலியை நான் அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காசு இல்லாதது ஏன்னா இந்த காலத்துல 3 குழந்தை வளர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ 4 குழந்தைன்றது ரொம்ப கொடுமை. ஸோ அதுல பெத்துக்கிற வலி. இப்ப இவங்க வந்து ஆஸ்பத்திரியை குற்றம் சொல்லலாம், எதை வேணாலும் குற்றம் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு பிறக்கணும்னு இருந்தா அது நீங்க என்ன ஆபரேஷன் பண்ணாலும் பிறந்தே தீரும். 100% ப்ரூஃப் கிடையாது எந்த கருத்தடை சாதனமும். எல்லாத்துலயுமே ஒரு 0.1% ஆவது ஃபெயிலியர் ஆகும். உங்களுடைய கர்ம கணக்கு பொறுத்தது அது. ஸோ இந்த விஷயமும் இருக்குது. ஆனாலும் நீங்க தப்பிக்க முடியும். எப்படி? காமத்துல ஈடுபடலன்னா.
காமத்துல ஈடுபட்டா தானே பிரச்சனை இல்லையா? நிறைய அந்த ஒரே தடவை தான் காமத்துல ஈடுபட்டிருப்பாங்க, பார்த்தா பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. அந்த சின்ன வயசுல இந்த பசங்க நிறைய இந்த ஸ்கூல்ல இது ஒரு பொண்ணு வந்து இல்ல தற்கொலை பண்ணி இறந்துச்சு முன்னாடி இதனால. வந்த படங்கள் எல்லாமே அப்படித்தானே பிரதர் இருக்கும். ம் ம் முன்னாடி வந்த படங்கள்ல அதுதான் பெரிய ரேப் இஷ்யூவாவே பண்ணுவாங்க. இருக்கும். ஒரு ஆ டைம் ரேப் பண்றேன்பாங்க, டக்குன்னு பிரெக்னன்ட் குழந்தை ஆயிடுவாங்க, பிறந்தோம் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு பிரச்சனை சொல்லுவாங்க. வரும். அதுதான் கர்ம கணக்குன்றது. அது சொல்லுவாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்த பயாலஜி டீச்சர் சொன்னாங்க, எப்படிலாம் உடனே எல்லாம் பிரெக்னென்ட் ஆகாதுன்ட்டு. ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? எந்த கேரண்டியும் கிடையாது இல்லையா? ஒருத்தனுக்கு கர்மா எப்படி இருக்குதுன்றத பொறுத்து தான் அது. ஸோ அப்ப வந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரி 8வது படிக்கிற பொண்ணோ 10வது படிக்கிற பொண்ணோ அது மாதிரி பிரெக்னென்ட் ஆயிருக்கு. ஆனா வெளியில தெரியாத மாதிரி டைட்டாவே ட்ரெஸ் போட்டிருக்கு போல இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிச்சு. ஆனா விழுந்த இடத்துல குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு, உயிரோட இருந்திருக்குது. அதோடைய கணக்கு பாருங்களாம். அம்மா இறக்குறாங்க, அது அம்மா உடம்புல இருந்து அதுக்கப்புறம் தான் வெளியில வருது. முன்னாடியே வந்திருந்தா அதுவும் செத்து போயிருக்கும். அது உயிரோட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் யாருன்னு அந்த அதனுடைய பையனை கர்ம கணக்கு. அது அந்த இந்த அந்த உலகத்துல பையனை பிறக்கணும்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் இருந்திருக்கு. பண்ணிட்டாங்க. அவனுக்கு பாருங்க, அந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ணாதனால அவன் படிக்க வேண்டிய வயசுல எப்படி போயிட்டான். ஜெயிலுக்கு ஒண்ணு போற உயிரே மாரி போயிடுச்சு. ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு உயிரே உயிர் போயிடுச்சு. போயிடுச்சு. அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த பொறந்த குழந்தை பாருங்க. குழந்தையுடைய அந்த நிலைமை குழந்தைக்கு தண்டனை பாருங்க. அதுக்கும் தண்டனை. அனாதையா கரெக்ட். வளரணும். அது எவ்வளவு பெரிய தண்டனை. அந்த குழந்தையும் அதே மாதிரி முன் ஜென்மத்துல பண்ணி இருக்கும். பண்ணதுனால இங்க வந்து கரெக்ட். இது மாட்டுது. எல்லாமே 3 பேத்துடைய கர்ம கணக்கு. கர்ம கணக்கு இருக்குது. இது இல்லாம பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள், கண்ணு தெரியாதவங்க, இவங்க குழந்தை பெத்துக்கிறது மட்டும் இல்ல, 2 3 மனைவி எல்லாம் வேற வச்சுட்டு நான் பார்த்திருக்கிறேன். எங்க ஊர்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு, பிச்சைக்காரன்னா சாதாரண பிச்சைக்காரன் கிடையாது, அவருக்கு காலே கிடையாது. இந்த ஒரு பலகை மாதிரி இருக்கும், அதுல உட்காந்துட்டு அதுல வீல் இருக்கும், கரெக்ட். கையாலே தள்ளிக்கிட்டே போவார். அவருக்கு 3 பொண்டாட்டி. எப்படி பிரதர்? இல்ல எப்படி பிரதர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? எதை வச்சு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க? கல்யாணம் என்ன பண்ணிக்கிறவங்களும் பிச்சைக்காரங்க தான். சோ அப்ப இந்த காமத்தினாலதான் இந்த நிலைமைக்கே வராங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி பாலஸ்தீன் இந்த மாதிரி போர் அது வந்து பல வருஷமா நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை இறந்து இருக்கிறத பாவமா காட்டுறாங்க. ஒரு 7 வயசு பையன் இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு பரிதாபமா தான் இருக்கும். ஆனா அதை நினைச்சு அழுகுற பொண்ணு கையில இன்னும் 4 குழந்தை இருக்குது. அப்ப அவங்கள நினைச்சு அப்புறம் நான் கூட ஒரு பரிதாபப்படுறதா நியூஸ் பார்த்தேன் கோபப்படுறதா? பிரதர். அதே குழந்தைங்க தான். ஒரு ம், ஃபேமிலிலயே ஒரு 4, 5 குழந்தைங்க இருக்காங்க. அந்த ஒரு ம், குழந்தை ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதனுடைய அக்காவோ, தங்கச்சியோ அந்த குழந்தைய முதுகுலயே தூக்கிட்டு போயிட்டு எத்தனையோ கிலோமீட்டர் ம். சாப்பாட்டுக்காகவோ, இல்ல ஹாஸ்பிட்டலுக்காகவோ போயிட்டு வந்தாங்க. அப்புறம் கரெக்ட். யாரோ பணக்காரவங்க பார்த்து கார்ல கூட்டிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளவு வேதனை பிரதர். கண்டிப்பா அந்த குழந்தையை விட அந்த அப்பா நமக்கே அவ்வளவு அம்மாவுக்கு வேதனையா இருக்கே. அந்த அம்மாக்கு எப்படி அவங்க துடிச்சிருப்பாங்க? என்ன தைரியத்துல அவங்க வந்து இது நம்ம உயிருக்கே கேரண்டி இல்லாத ஒரு இடத்துல, யாருக்குமே கிடையாது அது ஒண்ணு கலியுகத்துல, அதுலயும் அந்த இடத்துல கண்டிப்பா கிடையாது. அங்க போய் 4 குழந்தை அல்லது மேபி அது மாதிரி 4 கல்யாணம் பண்ணாங்களா என்னவோ தெரியாது. ஆனா அது எவ்வளவு பெரிய பாவம். டக்குன்னு அனாதை ஆயிடுறாங்கல்ல. மேபி அங்க தீவிரவாதிகள் சொல்லி கூட இருக்கலாம், நீங்க குழந்தை பெற்று எங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இலங்கையிலே அந்த மாதிரி பிரபாகரன் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். குறைஞ்சது 3 குழந்தை இருக்கணும்ட்டு. இப்ப எல்லாம் அனாதை ஆயினாங்களே, அவரை வந்து பாத்துக்குவாரு, அவர் என்ன கடவுளா? சோ அந்த மாதிரி இடத்துல பிறக்கிறதே முதல்ல பாவம் தான். முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போயிடணும். இலங்கை விட்டு தப்பிச்சு போய் வெளியில போனவங்களும் இப்ப நல்லா தான் இருக்கிறாங்க, கொடுத்து வச்சவங்க. அங்க கஷ்டப்பட்டு இருந்தா கூட அங்க இலங்கையில இருக்கும்போது படுற கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் படுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு எனக்கு சகோதரி. இன்னொரு விஷயம் தோணுது பிரதர். ம், இப்போ பணக்காரங்களாகட்டும், இல்ல மிடில் கிளாஸ் ஆகட்டும், சரி அவங்களுக்கு கூட குழந்தைய பெத்துட்டு ஓரளவுக்கு அவங்களுடைய திருப்திக்காக நல்லா வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். அதை விட அடிமட்டத்துல ஏழை, இந்த பிச்சைக்காரங்க வீடே இல்லாம இருக்காங்க பாருங்களேன். அவங்க என்ன தெரியுமா யோசிக்கணும்? நம்ம ஏன் இந்த நிலைமையில இருக்கோன்னே தெரியல. நம்ம இன்னொரு குழந்தைய உருவாக்கி அந்த குழந்தைக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கணும் பிரதர். அதுதானே மனிதாபிமானம். கண்டிப்பா. மத்தவங்கள பத்தி நம்ம இறக்கப்பட வேணாம். மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண வேணாம். நம்மளுடைய குழந்தை இதே மாரியே கஷ்டப்படுமா? பிச்சை எடுக்குமா? அப்படின்னு நினைக்கணும் பிரதர். அத தாண்டி அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய உருவாக்கி, அந்த குழந்தைய பிச்சை எடுக்க விடுறாங்கங்கிறது எவ்ளோ பெரிய மோசமான ஒரு செயல். இத கண்டிப்பா. எப்படி பிரதர் ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா. இன்னைக்கு உலகம் வந்து கொரோனாவுக்கு வந்த அப்புறம் எல்லாருடைய நிலைமையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. யாரு எப்ப கரெக்ட். இறப்பாங்கன்னே தெரியல. இதுல திருமணம் பண்றதே தேவையா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா யார் இறந்தாலுமே சிங்கிள் பேரண்ட் ஆயிட போறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட அந்த குழந்தையுடைய
கேரண்டி கிடையாது. எல்லாரும் நல்லவங்களா அமைஞ்சிட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் இறந்துருக்காருன்னும் போதே அவங்களுடைய பாவ கணக்கு இருக்குதுன்றது டக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப உஷாராவும் இருக்கணும். அதே நேரத்துல பயமாவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றது. திருமணம் பண்ணாதீங்க. காமம் மிகப்பெரிய எதிரி. அப்படியே திருமணம் பண்ணியிருந்தாலும் காமத்துல ஈடுபடாதீங்க. குழந்தை பெத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். ஆஹ் so நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கர்ப்பம் பிரசவம் ஆகிட்டு வர்றதே வந்து இன்னொரு ஜென்மம்னுவாங்க. அந்த காலத்துல இறந்துடுவாங்களாம் பெண்கள். கரெக்ட் பிரதர். கர்ப்பமா வந்தாலே அதுக்காகவே இப்போ இறந்துடும். ஹாஸ்பிட்டல் அது நார்மல் டெலிவரி ஆகுது, ஓகே, ம் வீட்லயே ஆகும். ம் பட் சில நிறைய மரணங்களும் நிகழும் ஆனா இந்த மாதிரி சமூகத்துல. எப்படியா இருந்தாலும் வலி இருக்குது. வலி, வேதனை, தண்டனை உண்டு. ஆப்ரேஷன் அவ்வளவுதான், வழி பண்ணாலும் வலி இருக்கு, உண்டு. அப்பயும் சரி இப்பயும் எதுக்கு சரி. எதுக்கு அது சுகப்பிரசவம்னு சொன்னாங்க? அது என்ன சுகமாவா பிரசவம் ஆகுது? சொர்க்கத்துலதான் சுகமா பிரசவம் ஆகும். இங்க வலிதான். மேபி அப்ப சொன்னதுடைய பழக்கம் இப்பயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்பயும் இருக்கலாம். சோ அப்ப அப்படி உயிரை பணயம் வைத்து இன்னொரு குழந்தை பெத்துக்கணுமா? அந்த காலத்துல எல்லார்கிட்டயும் நிறைய சொத்து இருந்துச்சு, வாரிசு வேணும்னு கவலைப்பட்டாங்க. இன்னைக்கு பிரதர், அவங்க கிட்ட இதை என்ன இப்படி இருக்குது? இப்படி சொல்லிக்கலாம் பிரதர். இனிமே நார்மல் ம் டெலிவரி, சிசேரியன், ம் சுகப்பிரசவங்கிறது சொர்க்கத்துலதான் நடக்கும், சுகமான பிரசவம். கரெக்ட் கரெக்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ அப்ப அந்த மாதிரி ஒரு மரணத்தை ஏன்னா ஒரு பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே இங்க எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க. வீட்ல எல்லாம் கரெக்ட். ப்ரே பண்ணுவாங்க. திரும்பி அது திரும்பி தாயும் சேயும் வரணும். நலமா வரணும் அப்படின்னு. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. திரும்ப எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பெத்துக்கணும்னு தோணுதுன்றது ஒரு பில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு இல்லையா? ஸோ அதை அவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்ப பாருங்களேன், எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் இந்த காமம் அதை மறக்க வைக்குது பாருங்க. கரெக்ட் பிரதர். இதுதான் அது ரொம்ப மறந்துருது கொடூரமான விஷயம். பிரதர். அந்த அப்போதைக்கு வலிக்கு கண்டிப்பா பிரதர், டெலிவரி ஆன ம், பெண்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ போதும், இனிமே நான் குழந்தையே பெத்துக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லுவாங்க அந்த நேரத்துல. பட் ம், அந்த குழந்தை வளரும், ஒரு 6 மாசம் வலி எல்லாம் போயிரும். திருப்பி ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அடுத்த குழந்தை எப்போ, அதுக்கு ம். பிளான் பண்ணிடுவாங்க. இதுதான் கண்டிப்பா மனநிலை. கண்டிப்பா. கஷ்டம் வரும் பொழுது வேண்டாம். இதே மாதிரி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் ரெகுலரா பேஷண்ட், அவன் எய்ட்ஸ் பேஷண்ட், அந்த டேப்லெட் எடுக்க வரான். ஸோ ரெகுலரா வர்றதுனால அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப வந்து எதுக்கோ ஒய்ஃபை கூப்பிட்டு வரான். அப்ப அவங்க சொல்லி அனுப்புறாங்க, இது பண்ணக்கூடாது, குழந்தை பெத்துக்க கூடாது, காமத்துல ஈடுபடக்கூடாது, மெயினா குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்ட்டு. பார்த்தா பிரெக்னென்ட்னு எடுத்துட்டு வரான். அப்ப காமம் எந்த அளவுக்கு அதாவது நல்ல, அதாவது இவரு சொல்லுவாரு, கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்லுவாரு, ஒருத்தன் வந்து 3 மாசம் பட்டினி போட்டு சாகுற நிலைமையில ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தட்டுல எல்லா வகையான உணவும், இன்னொரு பக்கம் வந்து நிர்வாணமான ஒரு பெண்ணும் இருந்தா அவனுடைய கண்ணு அந்த பெண் கிட்ட தான் போகும். அப்ப அந்த அளவுக்கு காமம் வந்து அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ அதுக்கான உதாரணங்கள் தான் இது இல்ல. இவனே செத்துக்கிட்டு இருக்கிறான், இவன் இன்னொரு உயிரை ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னும் போது காமத்துடைய சக்தின்னு சொல்றதா, இவனுடைய சுயநலம்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நிறைய எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனாலும் அது மாதிரி இருக்கிறவங்களும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சகோதரி சொன்னாங்க, அவங்களும் நர்ஸா இருக்கிறாங்க வெளிநாட்டுல. அப்ப வந்து ஆஹ், அவங்க இதுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, ஏதோ ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தங்க அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க கூட வண்டியில போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் இப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்பொழுது அந்த பையன் ஃபோன் பண்றான் அம்மாவுக்கு, வீடியோ கால். பாருங்க, இவன் தான் என் பையன். ஒன்று இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வர பேஷண்ட் ஆச்சு இது அப்படின்ட்டு. அப்ப வந்து இவங்க சொல்றாங்களாம், இவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்களாம். அப்ப பாருங்க, மனிதர்கள் எந்த அளவுக்கு சுயநலமா இருக்கிறாங்க. சுயநலம் அண்ட் பலவீனம், அதான் ம் தெரியல அவங்களுக்கு பாவம் எது, தப்பு எதுன்னு. கண்டிப்பா. மேக்சிமம் என்ன பிரதர் யோசிக்கணும், நம்ம ஒரு ம் விஷயத்தினால பாதிக்கப்படுறோம் அப்படின்னா
இன்னொரு ஆத்மா அதனால கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நினைக்கணும். நினைக்கணும். இன்னொருத்தரை விடுங்க, நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய பிள்ளைகள் அவங்கள பத்தி கூட நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம். இல்ல இப்ப நம்ம கல்யாணம் பண்றோம், ம், குழந்தைங்க பெத்துக்கிறோம், அதனால கஷ்டப்படுறோம். அதையே தான் நம்ம பிள்ளைகளுக்கும் பண்றோம். அவங்களுக்கும் ம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களும் பிள்ளை பெத்துக்கிட்டு அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படு முடிஞ்சா என்ன காப்பாத்து கரெக்ட் அப்படி. பிரதர். என்ன பிரதர் இதுல இதெல்லாம் இன்பம்னு இதுல சொல்லிக்கிறாங்க. என்ன கொடுமைன்னா, நெப்போலியன் மகன் நடிகர் நெப்போலியன் மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு கல்யாணம் பண்ணதுல அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போச்சு, உன்னுடைய வாழ்க்கையே போச்சுன்றாங்க. இங்க அந்த பிச்சைக்காரன் பொண்ணுக்கு 1000 கல்யாணம் கோடி பண்றான். சொத்து ஆ பிரதர் எழுதி வச்சுட்டாங்க அதுதானே இப்பவே. மெயின். இவரு உட்கார்ந்துகிட்டு இல்ல அந்த பொண்ணு காமம் இல்லைன்னா செத்து போயிடுவாங்களா? எப்படி புத்தி வேலை செய்யுது பாருங்க. ஆனா இங்க காசே இல்லாம கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு அசிங்கமா நர்ஸ் பேசுறது இதுதானே ஒரு விதத்துல பேசக்கூடிய தண்டனை. விஷயம் பிரதர். அதாவது நம்ம இதை வந்து எல்லாரும் பேசணும். ஒரு விதத்துல அந்த நர்ஸுங்க பண்றது தப்பு ரைட்டுன்றது வேற. ஆனால் இவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையாக அங்க கிடைக்குது. இனிமேல்ட்டு நீங்க வராதன்ட்டு. அவங்க மூலியமா ஏன் கிடைக்குது. உங்களை யாரு இனிமேலாவது வராம இரு. இனிமேல்ட்டாவது வராதுன்னு இருக்கும்போது ஒரு அந்த கொஞ்சமாவது அந்த ரோஷன் வந்துச்சுன்னா தேவையே கிடையாதுன்னு இருப்பாளா இல்லையா? கரெக்ட். இல்லையா? இது இது எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. ஆனா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இவங்கெல்லாம் மட்டும் புருஷனோட சேர மாட்டாங்க, இப்படி மைண்ட் வேலை செய்யுது. அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, அவங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து சேர மாட்டாங்க. தலைவலி மாத்திரை வேணா கேட்டு வாங்கிக்குவாங்க, பிரசவத்துக்கு கண்டிப்பா பிரைவேட்ல தான் போவாங்க. அப்ப அது முடியாத பொழுது இது ஒரு விதத்துல ஒரு எச்சரிக்கை. ஏன்னா அந்த காலத்துல சொத்து எல்லாருக்கும் இருந்துச்சு, வாரிசு வேணும்னு கவலைப்படலாம். இப்ப யார் கையிலும் எதுவும் கிடையாது, எதுக்கு கவலைப்படுறாங்கன்னு எனக்கு புரியல. குழந்தை பிறந்தாதான் கவலைப்படணும் இப்ப, இல்லையா? நடிகை தேவயானியுடைய ஹஸ்பண்ட் ராஜ்குமார் டைரக்டர், அவர் வந்து குழந்தையே பெற்றுக்க கூடாதுன்னு இருந்தாராம். கல்யாணம் ஆனோடனே முதல் கண்டிஷன் அதான் போட்டாராம். நாம வாழ்ந்து கஷ்டப்படுறது இங்க பெரிய கஷ்டமா இருக்குது, இதுல நம்மளே பாக்குறோம் இந்த உலகம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு, இதுல குழந்தை எப்படி வளர்க்கும் போது அப்புறம் தேவயானி ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் 2 குழந்தை பார்த்தாங்களா. அதை குழந்தை முன்னாடியே சொல்றாரு. அவர் இல்ல பிரதர், அவர் யோசிச்சது கரெக்ட் பிரதர். அவர் கரெக்ட். இதையும் தாண்டி கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கணும் பிரதர். கல்யாணம் கரெக்ட். பண்ணிட்டு முதல் ஸ்டெப் எல்லாருமே எடுத்துட்டு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணா அடுத்த ஸ்டெப் போயிடதான் போறாங்க. குழந்தை எங்க, வாரிசு எங்கன்னு கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி கண்டிப்பா பிரதர்? அதுக்கு இன்னும் அட்வான்ஸா அவர் யோசிச்சு கல்யாணமே பண்ணாம இருந்திருக்கணும். இருந்திருந்தா புத்திசாலி. கரெக்ட் கரெக்ட். தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான் என்ன முழம் என்ன, முழுகிறது மூழ்கிடுச்சு. கரெக்ட். அது ஒரு சூப்பரான பாயிண்ட் தான். உண்மையிலே வந்து நம்ம சமீபமா சொல்லியிருப்போம், இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. ஏன்னா அவங்க ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க, அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கணும் தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது, ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். அதுவே அவங்களுடைய குணம். அதுல கவனம் இருக்கிறதுனால அங்கிருந்தே ஆனந்தம் வரும், வெளியில தேட வேண்டியதில்லை. அதுக்கு பரிசாக கடவுள் சொர்க்கத்தையே படைக்கிறார், அப்படி தூய்மையானவர்களுக்காகவே. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில இருப்பாங்க, கதவு ஜன்னலே இருக்காது. திருடுறதுனா என்னன்னு அங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. காமம் எப்போ வருதோ அப்பதான் மனிதனுடைய புத்தியே கெட்டு போகவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கோபம் கூட வராது. மனிதனுக்கு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ பத்தி லைட்டா சலனம் வர ஆரம்பிச்சிச்சுனாலே கோபம் காட்டி கொடுத்துரும், இவங்களுக்குள்ள அது வந்துச்சு. ஸோ சொர்க்கத்துல இது எதுவுமே இருக்காது. ஆனாலும் குழந்தை பிறக்கும், அங்க அளவற்ற செல்வம் இருக்குது. குழந்தை எப்படி பிறக்குன்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். அந்த நினைக்கிறதும் கண்ட நேரத்தில் நினைக்க மாட்டாங்க. ஒரு 10 திருமணமாகி 10-20 வருடம் கழிச்சு தானா ஒரு நாள் எண்ணம் வரும், நமக்கு வாரிசு வேணும்ட்டு. மற்றபடி இச்சையா பார்க்க கூட மாட்டாங்க. ஸோ அது எனக்கு இந்த ஜென்மத்திலேயே கூட ஸ்கூல்ல படிக்கும்போது நான் யோசிப்பேன், எப்படி கல்யாணம் ஆனா மட்டும் குழந்தை பிறக்குது அப்படின்ட்டு. அப்ப சொர்க்கத்தில் அது அது அதிசயம் தானே. சொர்க்கத்துல அப்படிதான் நடக்கும். இருவரும் நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். மற்றபடி இச்சையா பார்க்க கூட மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, இல்லையா? அவ்வளவு அந்த மாதிரி இடத்துல அழகான ஆணோ அழகான பெண்ணோ இருந்தா நிம்மதியா இருக்கலாம். ஆனா இங்க திரும்புற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு, பிச்சைக்காரியும் விட்டு வைக்கிறது இல்லை, பாட்டியும் விட்டு வைக்கிறது இல்லை, 10 மாசம் குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை, கற்பழிப்பு அது இதுன்னு இருக்குது. இந்த இடத்துல பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தைய வளர்க்கறதே பெரிய கஷ்டம். பெண் குழந்தை இன்னும் ரொம்ப கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொர்க்கத்துல ஆண்கள் யாருக்கும் தாடி மீசையெல்லாம் வராது.
வயதானாலும் முடி நரைக்காது, முடி கொட்டாது, சுருக்கம் விழாது. 20 வயசு பையன் மாதிரி தான் இருப்பாங்க. 150 வயதிலே 150 வருடம் கண்டிப்பாக வாழ்வாங்க. ஸோ சராசரியாக திடீர் மரணம்லாம் கிடையவே கிடையாது. நடுவுல எல்லாம் இறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை எல்லாம் வராது. அந்த மாதவிடாயே கிடையாது. ஸோ மாதவிடாய் வர்றதே காமத்திற்கான ஒரு விதத்துல தண்டனை தான் அது. ஸோ அதையாவது புரிஞ்சுக்கலாம்ல. அதுக்கே வலிக்குது இல்ல. பிரெக்னன்சி டெலிவரி வலியை விட மாதவிடாய்க்கே மாசம் தவணை மாசம் முறையில வலி இல்ல பிரதர். மாதம் மாதம் வலி. டெலிவரினாவது ஒன் டைம் பெயின் தான். ம் சிலர் நிறைய கஷ்டப்படுவாங்க பிரதர் அந்த கண்டிப்பா. பீரியட் டைம்ஸ்ல. ஸ்கூல்ல லீவ் போட்டுருவாங்க. அதுக்காக விட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 வயசு அந்த மெனோபாஸ் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதிக உதிரப்போக்கு. எங்க அம்மாலும் பயங்கரமா துடிச்சாங்க. பயங்கரமான தண்டனை. ஸோ மேபி அவங்க காமத்துல ஈடுபடாம இருந்திருந்தா அந்த வலி இல்லாம கூட இருந்திருக்கலாம். நமக்கு தெரியாது இல்ல. ஏற்கனவே அப்ப எப்பதான் நீங்க திருந்துவீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. இதுல கொடுமை என்னன்னா, ஒரு சகோதரி புக்கு எழுதி இருக்கிறாங்க. டாய்லெட் சீட்டுன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். ஏதோ தமிழ் என்னமோ வரும் அது. அது அதுல வந்து காமம் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பெண்களுக்காக பெண் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு கணவனோட இருக்கிறது புரட்சி பண்றாங்களாம். அதுல என்ன சொல்றாங்க, மாதவிடாய்க்கு பிறகு தாங்க காமமே ஜாலியா இருக்கும், இல்லாட்டினா பயம் இருக்கும், பிரெக்னென்ட் ஆயிடுமோ இல்லையோன்ட்டு. எப்படி பாருங்க, அதுக்கப்புறமும் கெடுக்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மாதவிடாய் நின்ன பிறகு, அந்த மெனோபாஸ் முடிந்த பிறகு சுரப்பிகளே ஆக்சுவலா இருக்காது. அப்ப வந்து காமம் வந்து மிகப்பெரிய நரக வேதனையா இருக்கும். ஆனா இந்த அம்மாவுக்கு அப்பதான் சந்தோஷமா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தான் கெட்டு போறதும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ நமக்கு தான் ஏதோ அப்நார்மலா இருக்கிறோமோன்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. அதான் இந்த நரகத்துடைய வேலையே. ஒரு கெட்டவன் அத்தனை நல்லவனையும் நம்ம தான் தப்பா இருக்கிறோமோ, நமக்குள்ளதான் ஏதோ வியாதியோ. மனைவி எனக்கு காமம் பிடிக்காதுன்னு சொன்னா அவளை இட்டுட்டு போய் மனநோயாளி கிட்ட காட்டுறான். ஏன்? டாக்டரும் மனநோயாளி, சமுதாயமே மனநோயாளியா இருக்குது. ஆனா இப்பவும் நிறைய பெண்களும் சில ஆண்களும் கூட காமத்தில் விருப்பம் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஞானம் எடுக்காமலே நாஸ்திகவாதியா இருக்கும் பொழுதே கூட அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ வியாதியா இருக்குமோ, சரி ஏசெக்சுவல். தூய்மையானது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியும். எல்லாருடைய உண்மையான குணம் அதுன்றது தெரியாம இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஏசெக்சுவல்னு ஒண்ணு இருக்குது. இந்த பைசெக்சுவல், லெஸ்பியன், ஹோமோசெக்சுவல்ன்ற மாதிரி அது ஒண்ணு பிரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு யார் மேலேயும் காம உணர்வு வராது. அப்பாடா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்குது, நான் அந்த கேட்டகரி, இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது ஒரு சகோதரி சொல்றாங்க, பாலியல் சீண்டலுக்கு உட்படாத பெண்ணே இருக்க முடியாதுன்றாங்க. அவங்க வாழ்க்கையில பார்ப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க, எல்லாம் பேசியிருப்பாங்களா, அப்படி இருக்கவே முடியாதுன்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் குழந்தை பெற்றுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. குறிப்பாக காமம் அதுதான் மிகப்பெரிய எதிரி. நீங்க காமத்திலே மூழ்கினீங்கன்னா உங்க குழந்தை கெட்டு போறதுக்கு நீங்க மூழ்கிறதே போதும். ஸோ பெரும்பான்மையான குழந்தைங்க அப்பா அம்மா காமத்துல ஈடுபடுறத ஒரு தடவையாவது பார்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது அமைக்கப்பட்டு இருக்குமே. அது கெட்டு போறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்குறாங்க பார்க்கல, அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு வைப்ரேஷன். ஏன்னா அது ஏற்கனவே காமத்துல மூழ்கிதான் வந்திருக்கு. சொல்றாங்கல்ல, பாசிட்டிவ் திங்கிங்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறது நடக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி விகார எண்ணங்கள்ல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கி இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் தான் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும். அந்த வைப்ரேஷன் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு போகும். அவங்க அந்த விகாரத்தினால பாதிக்கப்படுவாங்க. இது யதார்த்தமான உண்மை. ஏன்னா ஏற்கனவே அது முன்ஜென்மனா இப்பதானே இறந்து பிறந்திருக்கும். இப்பதான் இறந்திருக்கும். அது இந்த இது உலகத்துல எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். அப்ப அது காமத்திலேயே மூழ்கி இருக்கும். அப்படி மூழ்கின குழந்தைக்கு கிடைக்கிற உடம்பே காமத்தை தூண்டுற மாதிரி உடம்பா தான் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பஞ்ச தத்துவமே அப்படிதான் இருக்குது. அதுக்கு தூண்டுறதுக்கு ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட தேவை, தானாவே தூண்டப்படுது. இப்ப நிறைய குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுல காமம் சார்ந்த நடவடிக்கைகளை ஈடுபட ஆரம்பிச்சிச்சு. டாக்டர்ஸ் நிறைய பேர் ஈடுபடுறத பார்த்து இது நார்மல்ட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணா நார்மல், எல்லாரும் ரேப் பண்ணா அதுவும் நார்மல்னு சொல்லிடுவாங்க. டவுட்டு கிடையாது. ஸோ அப்படித்தானே நான்வெஜ் நார்மல் ஆக்கிட்டாங்க, கலை தொடர்பை நார்மல் ஆக்கிட்டாங்க.
ஆமா பிரதர். எல்லாமே. இல்ல பிரதர். ம். பாலியல் குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் பொழுது அது பெருசா பேசுவாங்க. எங்க ம். பார்த்தாலும் நடக்கும் பொழுது என்னம்மா பண்ண எத முடியும்? பேசுவாங்க? அவ்வளவுதான். இப்படிதான் பிரதர் கரெக்ட். பழகிக்க வேண்டியது அப்படின்ருவாங்க. கண்டிப்பா. ஏன்னா, இது வந்து ஒரு ஒரு எல்லாரையும் புடிச்சு ஜெயில்ல போட முடியுமா? எல்லாரையும் சுட்டுக் கொல்ல முடியுமா? ம். அந்த மாரி ஆகிடும் பிரதர். இலங்கையில அந்த சண்டை நடந்துட்டு இருந்தபொழுது, பிரபாகரன் உயிரோட இருக்கும் பொழுதெல்லாம், ஆ என்ன நடக்குமா, ஆ கணவன் இல்ல அப்டின்னா, கணவன் இறந்துருவாங்க இல்லையா? இல்ல அப்டின்னா, அந்த இலங்கை போலீஸ்காரங்க, ஆ போலீஸ்காரங்களோ, மிலிட்டரிக்காரங்களோ என்ன பண்ணுவானுங்களாம், அந்த பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்துக்க வருவாங்களாம். அப்டி நீ நடந்துக்கலன்னா, உன் வீட்ல குண்டு இருக்குன்னு சொல்லி நான் உன்ன புடிச்சு அரெஸ்ட் பண்ணி விட்டுருவேன். யாருமே உன்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு மிரட்டுவாங்களாம். இதுக்கு பயந்துகிட்டே வேற கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். ஒரு ஆண் இருந்தான்னா வரமாட்டாங்களாம். ஸோ அந்த மாரி இடத்துல பிறக்கிறதே எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா? ஆனாலும் ஆ அப்படி அந்த மாரி இடத்துல இருந்தும் நீங்க தூய்மையா இருந்தீங்க இறைவன் நினைவுல அப்படின்னா, உங்களுக்கு இந்த நிலை வராது. கடவுள் பொறுப்புன்றார். என் நினைவுல இருந்தா கடவுள் நான் பொறுப்பு. பாதுகாப்பு ஆ தருகிறார். நீங்க கடவுள் மனிதனை காத்திருப்பார். மனிதனை புடிச்சுக்கிட்டு மனிதன் வாங்க சண்டை போடலான்னா, அவனா பாதுகாப்பு குடுக்க முடியும். அவனே அழியக்கூடியவன். ஸோ இதை சிந்தித்து செயல்படுங்கள். எந்த ஆணினாலும், எந்த பெண்ணினாலும் குழந்தையுடைய வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்கவே முடியாது. ஸ்கூல்ல வாத்தியார் தப்பா நடந்துக்கிறார், பிடி மாஸ்டர் தப்பா நடந்துக்கிறார், லேடி டீச்சர் தப்பா நடந்துக்கிறாங்க. எங்க நீங்க பாதுகாக்க முடியும்? யார பாதுகாக்க முடியும்? ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும். அனுப்பலன்னா அது சட்டப்படி குற்றம் வேற. என்ன பண்றது? வீட்ல பிரசவம் பார்த்தா சட்டப்படி குற்றம். நீ அங்க போய் தான் பிரசவம் பார்த்தாகணும், திட்டு வாங்கி தான் ஆகணும் இல்லையா? அரசாங்க சட்டமே அவங்கள அந்த தண்டனை அடைய வைக்கிது பாருங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அபார்ஷனும் பண்ணக்கூடாது. ஊனமா பிறந்தாலும் நீ எதுவும் பண்ணக்கூடாது. அப்ப அது துக்கத்தை அனுபவிச்சே ஆகணும். இதை யாருமே விடுங்க பிரதர். ம். இது ஸ்கேன்லாம் நல்லா குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பிறக்கும் பொழுது ஊனமா பிறக்குது. இதெல்லாம் எங்க ஊனமா போயிடும். பிரதர் போய் சொல்றது? எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளவு குழந்தைகள் அந்த மாரி பிறந்திருக்காங்க. அதே மாதிரி எத்தனை நல்ல குழந்தைக்கு ஸ்கேன்ல ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தப்பா இருக்குன்னு சொல்லி அபார்ஷன் பண்ணாங்களோ தெரியாது. அபார்ஷன் அதெல்லாம் பாவம் தானே ஆஹ் பிரதர். இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க என்ன கடவுளா? கண்டுபிடிச்சிருவாங்களா டக்குன்னு? இல்ல, எத்தனை பேர் வந்து கண்டிப்பா இறந்துடுவாங்கன்னு சொல்லி பல வருஷம் உயிரோட இருந்தவங்களும் இருக்கிறாங்க. இப்ப நெப்போலியன் மகனே அப்படித்தானே 7 வயசுல இறந்துடுவான்னாங்க. இருக்காருல்ல. சோ நம்மள மீறி ஒரு சக்தி இருக்கு. ம். நம்மள மீறி எல்லாமே நடக்குது. கரெக்ட்டுங்களா? அதை மனித நிர்ணயிக்கிறது சக்தியாலயோ, நம்மள. மனிதர்களாலயோ எதையும் கணிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. கண்டிப்பா. இப்ப நம்ம கீழ இருக்கிறோம்னா, மேல வர்றத பத்தி தான். அதாவது கொஞ்சம் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களே நெறைய பேரு, நாம இந்த அளவுக்கு சம்பாதிக்காம குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. நெறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கரெக்ட், கரெக்ட் முடிவு பிரதர். பண்ணிடுவாங்க. எவ்வளவு வயசானாலும் பரவால்ல. நம்ம ஒரு சொந்த வீட கட்டிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் பண்ணணும்ட்டு ஏன்னா இருக்கிறாங்க. குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஏழைகள் அப்படியே சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிறது, உடனே குழந்தை பெத்துக்கிறது, கடன் வாங்கியே வாழ்க்கைய ஓட்டுறது. இது ஒரு வாழ்க்கையா? தினமும் கடன்காரன் வந்து திட்டிட்டு போயி கொடுமை அது. குழந்தையே பெத்துக்கலன்னா ரொம்ப நிம்மதி. ஏன்னா இப்ப உலகம் அழியிற நேரத்தில் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அழியறதுக்கு 100 வருஷம் முன்னாடி. அவர் வந்து 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் 12 வருடத்தில் உலக அழிவில், அதற்கு முன்பு இறைவனை தவிர எல்லார்கிட்ட இருந்தும் புத்தியை நீக்கி இறைவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கணவனாக, குழந்தையாக, அப்பா அம்மாவாக, சகோதரன் சகோதரியாக, அந்த நினைவில் அனைவரையும் மறந்து இறைவன் நினைவுல இருந்தாதான் அவர்கிட்ட போக முடியும். யோசிச்சு பாருங்க, கை குழந்தை வச்சுட்டு நீங்க இறைவனை நினைச்சிடுவீங்களா? அதனால்தான் இயேசு சொன்னார், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பெண் இறக்கறத விட உள்ள இருக்கிற குழந்தைய நினைச்சிட்டு தான் துடிக்கும். கை குழந்தையா இருக்கிற அந்த குழந்தைய நினைச்சிட்டு தான் துடிக்கும். ஸோ அதனால நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க் யூ பிரதர். ஓம் சாந்தி.